ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஏஐ யூஸ் பண்ணி ஒரு சேடான கியூட் பாய் லவ் பிரேக்கப்பால இந்த மாதிரி ரோட்ல ஒரு சைடு ஷோல்டர்ல பேரட் வச்சுக்கிட்டு நடந்து வர்ற மாதிரி எப்படி நம்ம கிரியேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றத பாத்துக்கலாம். சோ அந்த இமேஜ்ல நம்ம ஃபேஸை கூட இந்த மாதிரி அட்டாச் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இமேஜஸ் கிரியேட் பண்ணி நம்மளுடைய சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணி செம்மையா கத்து காட்டிக்கலாம். அது எப்படின்னு தெரிஞ்சிருக்கு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் அபிஷியலான மைக்ரோசாஃப்ட் சைட்ல போய் ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி சோ இப்போ காப்பி பண்ண ப்ராம்ப்டை இந்த ஒயிட் கலர் காலத்துல பேஸ்ட் பண்ணுங்க. சோ இதுதான் நாம சொன்ன இமேஜோட ப்ராம்ப்ட். சோ அந்த பையனுடைய டி-ஷர்ட்ல என்ன நேம் வேணுமோ அதை நம்ம வந்து ரைட் பண்ணிக்கணும். நான் அதில் என்னோட நேம் டெலிட் பண்ணிக்கிட்டு எக்ஸாம்பிள் சஞ்சய் அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். பிளாக் கலர் ஹூடி ட்ரெஸ் போட்டு வர மாதிரி ஒரு சைடு ஷோல்டர்ல பேரட் இருக்கிற மாதிரி ப்ராம்ப்ட் எழுதிருக்கு. இப்போ நம்ம கிரியேட் நம்ம கொடுத்துக்கலாம். கிரியேட் கொடுத்த ஒரு சில செகண்ட்ல நாம சொன்ன ப்ராம்ப்ட் படி பிளாக் கலர் ஹூடில சஞ்சய்ன்ற நேம் டி-ஷர்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு சைடு ஷோல்டர்ல பேரட் இருக்கிற மாதிரியான அழகான ஏஐ இமேஜஸ் நமக்கு கிரியேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதில் எந்த இமேஜ் நமக்கு தேவையோ அந்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை முகம் இந்த ஃபேஸ் வந்து வேற ஆங்கிள் இருக்கு அப்படின்னா ஒரு தடவை கூட நீங்கள் கிரியேட் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்லி ஒரு தடவை கொடுக்கும்போது 4 இமேஜஸ் வரும். அந்த 4 இமேஜஸ்ல தான் கிரியேட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ நாள் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் வேற ஒரு 4 இமேஜஸ் வந்துருக்கு. இதை மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இமேஜஸ் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான இமேஜஸை டவுன்லோட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ நாம இவ்வளோ நேரம் பார்த்தது பாய்ஸுக்கான இமேஜஸ் கிரியேட் பண்ணுற ப்ராம்ப்ட் தான். இப்போ நான் கேர்ள்ஸுக்கான ப்ராம்ப்ட் நான் கிரியேட் பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி கேர்ள்ஸோட டி-ஷர்ட்டில் அவங்க நேம் பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து நேம் வந்து ரீரைட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் இதில் வந்து பிரியான்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி பிளாக் கலர் ஹூடிக்கு பதிலாட்டு இதில் வந்து ஒரு பிங்க் கலர் அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கிரியேட் பண்ண ஒரு சில செகண்டில் நமக்கு தேவையான அழகான பிங்க் கலர் ஹூடியில் பிரியா அப்படின்ற நேம் பிரிண்டாக இருக்கிற மாதிரியான அழகான இமேஜஸ் நமக்கு வந்து ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதை மாதிரி நம்ம தேவையான இமேஜஸ் நமக்கு தேவையான நேம் நம்ம டி-ஷர்ட்டில் பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஜெனரேட் பண்ணி தேவையான இமேஜை டவுன்லோட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நாம ஜெனரேட் பண்ணி எடுத்த ஒரு ஏஐ இமேஜ். இதில் இருக்கக்கூடிய இந்த பாயோட ஃபேஸில் நம்ம ஃபேஸை கூட அட்டாச் பண்ணி இந்த மாதிரி கூட சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி எப்படி நமக்கு தேவையான ஃபேஸை நமக்கு தேவையான ஏஐ இமேஜில் ஸ்வைப் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து உங்களுக்கு தேவையான இமேஜஸில் உங்கள் ஃபேஸை கூட நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் மேலே எழுதிருக்கிற இந்த ப்ராம்ப்ட் எங்கே போய் காப்பி பண்ணணும் அப்படின்னா உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்க. tnshots.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சைட்ல உள்ள போய் மேல சர்ச் பாக்ஸ்ல சேட் பாய் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்ட்டுக்கு உள்ளால போயிருங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வரும்போது பாய்ஸுக்கான ப்ராம்ப்ட் சேட் பாய்ஸ் இமேஜஸ் ப்ராம்ப்ட் அப்படின்ற கீழே இங்கிலீஷ்ல எழுதிருக்கும். இதை காப்பி பண்றதுக்கு இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற கோ டு பிங் ஏஐ அந்த ப்ளூ கலர் பட்டனை தட்டினாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகி உங்களுடைய bing.com இமேஜ் கிரியேட் பண்ற வெப்சைட்ல போய் பேஸ்ட் ஆகும். இதுல இருந்து நீங்க இமேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது கேர்ள்ஸுக்கான இமேஜஸ் எடுக்கிறதுக்கு கேர்ள்ஸ் ப்ராம்ப்ட் அப்படின்ற ஆப்ஷன் கீழே இங்கிலீஷ்ல எழுதிருக்கும். இதை காப்பி பண்றதுக்கு கோ டு பிங் ஏஐ அப்படின்ற அந்த பட்டனை தட்டினா போதும். அது ஆட்டோமேட்டிக்காக காப்பியே உங்கள்ட்ட bing.com இமேஜ் கிரியேட் பண்ற வெப்சைட் போய் பேஸ்ட் ஆகும். நீங்க கிரியேட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டா இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் Facebook நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.